வணக்கம். என் பேர் டாக்டர் நடராஜன், சீனியர் ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட். இன்னைக்கு வந்துட்டு கேன்சர் பற்றி சம் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஜென்ரல் பப்ளிக் பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேன்சர் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறோம்னாக்கா, இட் இஸ் ட்ரை மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து சர்ஜரி, கீமோதெரப்பி, அப்புறம் ரேடியேஷன், மெயின் மொடாலிட்டிஸ் டு ட்ரீட் கேன்சர். பேஷண்ட் வந்து we have to stage whether curative treatment இருக்கா palliative treatment first we have to see the intent பண்ணுவோம். curative treatmentனா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அவங்க வந்து சான்ஸ் ஆஃப் குணம் சரியாகிறதுக்கு இஸ் வெரி ஹை. palliativeனா அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் சிம்டம்ஸை நல்லா குறைக்கலாம், அதுதான் மெயின். அப்புறமா வந்துட்டு ரேடியேஷன் யூஸ் பண்ணுறது we treat different sites தான், head and neck, breast, அப்புறம் அந்த கைனகாலஜி மேலிக்னன்சிஸ்க்கெல்லாம் we use this technique, radiation. But we have a very good advanced technology இருக்கு, where we can focus the radiation to the tumor and அந்த பக்கத்தில் இருக்க செல்ஸில் வந்து we can protect as much as possible. அதனால என்னன்னாக்கா சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, குறைச்சலாக இருக்குது, and they improve the quality of life. இன்னும் மேஜராக வந்து அட்வான்டேஜ் வித் ரேடியேஷன் இஸ் ஆர்கன் கன்சர்வேஷன் சொல்லுவோம். என்னது ஆர்கன் வந்து சர்ஜரி பண்ணி எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணலாம். சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்குது இப்போ ரேடியேஷனில் வித் அட்வான்ஸ் டெக்னாலஜி. அதனால வந்து அவங்க பேஷண்ட் வந்து they are able to tolerate and complete the treatment. So, நமஸ்காரம்.